ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். எங்கள் சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாட்டி ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறவங்க ஒரு லைக் பண்ணிக்கொள்ளுங்க, ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. மிக முக்கியமான சில அப்டேட்ஸ்கள் ஷேர் பண்ண போகிறோம். சில மைனிங்ஸை பற்றின அப்டேட்டுகள், அதாவது இந்த ஓப்பன் எக்ஸ்னு சொல்ல போகிற மைனிங் நாங்கள் மைன் பண்ணி எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். அவங்க ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க நேற்று. இந்த 5 சொல்லி போட்டிருந்தாங்க. குட் மார்னிங் 5 போட்டிருந்தாங்க. இதை வச்சுக்கொண்டு நிறைய ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்குது. அதாவது 5ஆம் தேதி லிஸ்ட் ஆக போகிறதாகவும் டோக்கன் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆக போகிறதாகவும் முடிவு வர அப்டேட் வந்து இருக்கு. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரைட், ஒரு மாதிரி Param அவங்க லான்ச்சிங் கொண்டுட்டாங்க. இப்போ கிளைம் ப்ரோசஸ் ஓகேவாக இருக்குது. சில பேருக்கு லோட் ஆகுது. 6 நாள் எங்களுக்கு டைம் இருக்குது. போய் பார்த்து அவசரம் இல்லாமல் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. 6 நாள் 18 ஹவர் கிடக்கு இப்போ. ரைட், அதுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ண நேரத்தில் உங்களுக்கு நாட் எலிஜிபிள் வந்தால் திருப்பி டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ரீகனெக்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் இப்படி வந்துடும். உங்களுக்கு எலோகேஷன் இருக்கிற 8987 டோக்கன் எனக்கு அவைலபிள் இருந்தது எலோகேட் பண்ணுறதுக்கு. நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். உங்களுக்கு வெஸ்டர்ட் இருந்தால் என்ன, இப்படி கீழே 89 87 இருந்தானே எல்லாமே ஒன்று தான். அதை கிளைம் டோக்கன் கொடுங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் கொண்டு வரும். நீங்கள் ட்விட்டரில் ட்ரஸ்ட் வோட்டில் அல்லது மிட்டமாஸ்கில் எதில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அதுக்கு கனெக்ட் ஆகி அப்ரூவ் ஒன்று கேட்கும். 0.05 எத்தீரியம் போகும் ஆர்பிட்ரேரியம் நெட்வொர்க்கில். உங்களுக்கு அது 0.05 பெரிய விஷயமே இல்லை. கொஞ்சம் டாலர்ஸ் கூட போகாது, ஒரு $1 கூட போகாது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் அதில் டிபாசிட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எந்த வாலெட் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த வாலெட்டில் வேறு ஒரு எக்ஸ்சேஞ்சிலிருந்து ஆர்பிட்ரேரியம் நெட்வொர்க்கில் இருக்கிற எத்தீரியத்தை நீங்கள் டிபாசிட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வெஸ்டட் டோட்டல் எல்லாமே இதில் ஓகே. ரைட், கிளைம் கொடுத்தீங்கன்னா அந்த அப்ரூவல் கேட்கும். அப்ரூவல் கொடுத்த பிறகு கொஞ்ச நேரம் சைன் ப்ரோசஸ்லாம் கேட்கும். அதுக்கு போய் நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன் பண்ண பிறகு ட்ரான்சாக்ஷன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் சைன்ட், செக் வாலெட் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் உங்களோட வாலெட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். திருப்பி ஒரு அப்ரூவல் சம்திங் இதை கேட்கும். கேட்ட பிறகு உங்களுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு அல்லது மெட்டாமாஸ்க்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற வாலெட்டுக்கு ரிசீவ் ஆகிருக்கும். 8987 பெரம் ஒரு பெரம் கூட ரிடியூஸ் பண்ணாமல் இதாக இருக்கும். ரைட், அதுக்கப்புறம் நான் இதை பைபிட்டுக்கு நான் இதை டிபாசிட் பண்ண போகிறேன். பைபிட்டில் வந்து டிபாசிட் அட்ரஸ் எடுத்து சர்ச் பண்ணுறேன். பரம் சர்ச் பண்ணுறேன். 2 நெட்வொர்க் வரும். ERC20 ஆர்பிட்ரேரியம் பண்ணேன். ஆர்பிட்ரேரியம் செலக்ட் பண்ணி போட்டு அதில் இருக்கிற அட்ரஸை நான் காப்பி பண்ணுறேன். ஏன்னா இதில் தான் ஃபீஸ் குறைய. ஸோ நான் அதை காப்பி பண்ணி போட்டு நான் ட்ரஸ்ட் நோட்டுக்கு வந்து சென்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். பேனமுக்குள்ள வந்து சென்ட் ஆப்ஷன் கொடுத்து அதில் அந்த பேஸ்ன்னு சொல்கிற இடத்துல நான் காப்பி பண்ண அட்ரஸை பேஸ்ட் பண்ணி போட்டு கீழே டோட்டல் அமௌண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட்டை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதுக்கு ஒரு சின்ன ஃபீஸ் போகும். சின்ன ஃபீஸுக்கு போன பிறகு எங்களுடைய பைபிட்டுக்கு அது லிஸ்ட் ஆயிரும். பைபிட்டுக்கு ரிசீவ் ஆயிரும், உடனடியாக ரிசீவ் ஆயிரும். ஸோ நான் பைபிட்டுக்கு ரிசீவ் பண்ணி பைபிட்டுக்கு பிட்கேட்டில் அப்படியே நிறைய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதுக்கு ஓகேவோ அதுக்கு அதை பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ கொஞ்சம் டம்பான கோயின் திருப்பி கொஞ்சம் மேலே பம்ப் ஆகிற மாதிரி சான்ஸ் வருது. ஸோ நான் இப்போ விற்க போகிறதில்லை. நல்லா எனக்கு இதில் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. ஸோ நான் இதை இப்போ செல் பண்ண போகிறதில்ல, நான் ஹோல்டு பண்ண போகிறேன். உங்களுக்கு செல் பண்ணுங்கள், ஹோல்ட் பண்ணுங்கள், அது உங்களுடைய விருப்பம். ஸோ எங்களுக்கு ஒரு மாதிரி இவங்க withdrawal தந்துட்டாங்க. பெரிய அளவு எதிர்பார்த்த அளவு ப்ராஃபிட் இல்லை தான் இருந்தாலும் ஓகே. ரைட், அடுத்தது tapswap மைனிங். நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்களா அடிக்கடி இப்படி வரும். tapswap.clubனு சொல்லி லோட் ஆகிக்கொண்டே வரும். லோட் ஆகின பிறகு ஆட்டோமேட்டிக்காக நம்மளாக வந்துடுது. இது என்னென்னா அவங்களுடைய அப்பை கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக டெவலப் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஓகே. Solana வாலெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நேற்று இதை பற்றி அப்டேட் பண்ணியிருந்தேன். Solana வாலெட்டில் அவங்க வரப்போகிற Solana blockchain அவங்க வரப்போகிற வேறு blockchain வரப்போகிறாங்க. ஸோ அதை டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, வந்து மைன் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த celia மைனிங் ஆப் நேற்று ஒரு அப்டேட். Anticipate upcoming features as we have just 4 months away from the celia exchange and celia token launch. இன்னும் celia token launchக்கு 4 மாதம் கிடக்கு. செப்டம்பர் மாதம் லான்ச் பண்ணுறாங்க. 4 மாதம் கிடக்கு. அந்த 4 மாதத்துக்குள்ள நிறைய அப்டேட்டுகள் வரப்போகுது, நிறைய ஃபீச்சர்ஸ் வரப்போகுது. ஏர்ட்ராப் 3 வரப்போகுது, KYC 2 வரப்போகுது. அவங்கள கணக்கு டோக்கனமிக்ஸ் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் வரும். ஸோ அவங்க நிறைய ப்ரொமோஷனல் போய்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட்லாம் பண்ணி அவங்க ஏதோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை பற்றி கிரிப்டோ பற்றி இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி இதை நடந்திருக்கு நைஜீரியாவில். ஸோ நல்லா டெவலப் ஆகின்னு வர ஒரு ஆஃப்ரிக்கன் பேஸ்ட் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச். ஸோ எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் இந்த celia. ஸோ இதில் நல்ல எதிர்காலம் இருக்குது. நாங்கள் இப்படி தான் ஸ்டார்டிங்கில் சொல்லுவோம். போக அது குறையலாம், மாறுபடலாம். இருந்தாலும் நாங்கள் எங்களை ஹார்ட் ஒர்க்கை மிஸ் பண்ணக்கூடாது. வந்து celia மைனிங்கில் வந்து 24 hours, 12 hours, 6 hours 3 ஆப்ஷன் இருக்குது. எந்த ஆப்ஷனில் நீங்கள் அவைலபிளாக இருக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணி அதை கிளைம் பண்ணிட்டு வாங்க. மிஸ் பண்ண வேணாம், எந்த மைனிங் செஷன்ஸையும் மிஸ் பண்ண வேணாம். அடுத்தது பிளம்னு சொல்லப்படுற ஒரு மைனிங் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம், டெலிகிராம் ஃபார்மிங். ஸோ இதில் புது ஃபீச்சர் வந்திருக்கு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் வார நேரத்தில் உங்களுக்கு டைமண்ட்ஸ் வரும். அது தெரியும், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த டைமண்ட்ஸில் போய்ட்டு நீங்கள் ப்ளே கொடுக்கணும். டைமண்ட்ஸில் வரதை கிளைம் பண்ணலாம். அதோட ஃபார்மிங் கொடுக்கணும். அதோட இந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வரதையும் எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் காயின்ஸ் வரும், அதையும் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்டார்ட் ஃபார்மிங் கொடுத்து போட்டு ப்ளேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது தானே. அந்த ட்ராப் கேமுக்கு போகிறதுல ப்ளேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ப்ளே கொடுத்தா ஒரு கேம் ஒன்று ப்ளே பண்ணுற மாதிரி. நான் உங்களுக்கு லாஸ்ட் வீக் இதை பற்றி ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தேன். புதுசாக ஒரு கேம் ஒன்று அவங்க கொண்டு வந்துருக்காங்க, ஜஸ்ட் ஸ்டெப் பண்ணுற மாதிரி. அந்த ப்ளே ஆப்ஷனுக்குள்ளேயும் அவங்க புதுசாக ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஒரு வெடிகுண்டு வருது, ஒரு பம் மாதிரி வருது. அந்த பம்மை நாங்கள் கிளிக் பண்ண மாதிரி இருந்தால் அது அப்படியே ரெட் கலரில் மாதிரி எங்களோட கோயின்ஸ் எல்லாம் 0 போகும். அதோட ஐஸ் கட்டி மாதிரி ஒரு விஷயம் மட்டும் வரும். அந்த வெடிகுண்டு இல்லாத மாதிரி நான் ஸ்கிப் பண்ணி போயிடுறேன். அந்த ஐஸ் கட்டி மாதிரி வரவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், நீல கலரில் வரும். அதோட இந்த பூக்களை கிளிக்
கிளிக் பண்ண உங்களுக்கு மேலே coins இன்க்ரீஸ் ஆகி வரும், டைமும் ரெடியூஸ் ஆகி வரும். ஐஸ் கட்டியை கிளிக் பண்ணால் அது ப்ளூ கலரில் மாறும். ஒரு ஐஸ் கட்டி வருது, நான் கிளிக் பண்ணிட்டேன் பாருங்கள், ப்ளூவாக மாறி உங்களுக்கு coins இன்க்ரீஸ் ஆகுது. வெடிகுண்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரெட்டாக மாறி coins ரெடியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் இந்த வெடிகுண்டுகளை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஐஸுகள் வாரிட்டு அதை கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட மட்ட வர பச்சை கலரில் வர அந்த ஃப்ளவர்ஸை அந்த பூக்களை கிளிக் பண்ணி உங்களுடைய வர கோயின்ஸில் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது பாயிண்ட்ஸ், ப்ளம் பாயிண்ட்ஸ். வருங்காலத்தில் இவையெல்லாம் கோயின்ஸாக மாறும், ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் பாயிண்ட்ஸாக மாறும். ஸோ இது எவ்வளோ நாளைக்கு இருக்குமோ தெரியாது. இது குறைஞ்சளவான ரெஃபரன்ஸ் மட்டும் தான் நாங்கள் இதில் இருக்கலாம், இதில் ஒர்க் பண்ணலாம். அப்படி ஒரு நிறைய ரெகுலேஷன்ஸோட வந்த ஒரு மைனிங். டெலிகிராம் ஃபார்மிங். ஸோ ஃபார்மிங் 7 hours 8 hours கொடுக்க வந்து ஃபார்மிங் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வர அந்த ஸ்குவாட் மூலமாக வர அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கொள்வது, கேம் ப்ளே பண்ணுறது. 3 ஆப்ஷன் இருக்குது. 3 விதமாக நாங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு பாயிண்ட்ஸுகளை ஏர்ன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. முடிஞ்சால் ரெஃபர் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாட்டி செல்ஃபாக பண்ணிக்கொள்ளுங்க. பரம் மாதிரி பரம்லாம் ஒரு 3 மாதம் தான் போனது. இது 3 வருஷம் போகலாம், 4 மாதம் போகலாம், 1 வருஷம் கூட போகலாம். ஸோ நாங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பாயிண்ட்ஸுகளை ஏர்ன் பண்ணி வச்சுக்கொள்ளும். வித்ட்ரால் வார நேரத்தில் வித்ட்ரோ தரட்டும், அது நாங்கள் பிறகு பார்த்துக்கலாம். ரைட், எந்த மைனிங்கையும் மிஸ் பண்ண வேணாம். ஏதாவது மைனிங் எங்களுக்கு ஒரு நேரத்தில் ஹெல்ப் பண்ணும். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய், தேங்க்யூ.